Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட வந்து முடிய போகுது. அதாவது 13 டிசம்பர் 2024 சரிங்களா. அதுக்கப்புறம் ஜேஇ எக்ஸாம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. 16 டிசம்பர்லேருந்து 18 டிசம்பர் 2024 வரைக்கும் சிபிடி 1 வந்து நடக்க போகுது இந்த 3 நாளைக்கு சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் இருக்கிற வழிமுறைகள் என்னென்ன சரிங்களா, எக்ஸாம் ஹாலுக்கு வந்து எப்படிலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு எப்போ லாக் ஆகுதோ இந்த 3 நாளில் சரிங்களா. இந்த 3 நாளில் அதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷனும், அதுலேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சொன்னபடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இன்னும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆகலைன்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா. இப்போது அப் டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 டிசம்பர் 2024 வரைக்கும் செக் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்று 16 இருக்கலாம், இல்லை 17 இருக்கலாம், இல்லை 18 இருக்கலாம் சரிங்களா. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து லிங்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும். அதில் ஜேஇக்கான லிங்க் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. அதில் இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன் கிளிக் ஹியர் வியூ சிட்டி இன்டிமேஷன் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் லாகின் பண்ண சொல்லும். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரிங்களா, அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப்சா வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு ஒரு கேப்சா டிஸ்பிளே ஆகும். அந்த கேப்சாவை மிஸ்டேக் இல்லாமல் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் தெரில அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இங்கேயுமே வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே போல் உங்களுக்கு லாகின் வந்து கரெக்டாக ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மண்டே டு சாட்டர்டே 9 AM டு 6 PM வரைக்கும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். உங்கள் டவுட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஹால் டிக்கெட் இருந்தாலும் சரி. ஓகேங்களா. ஸோ நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணுறீங்க, இங்கே கேட்குற க்ரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்து லாகின் பண்ணுங்கள் சரிங்களா. லாகின் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. அங்கே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். மூணாவது வந்து சிட்டி இன்டிமேஷன் இருக்கும். நாலாவதாக ஹெல்ப் டெஸ்க் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்களா உங்களுக்கு ஃப்ரீ ட்ராவல் பாஸுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும் சரிங்களா. கால் லெட்டர் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும், ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஜேஇ டிஎம்எஸ் சிஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். எக்ஸாம் டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 16லேருந்து 18 டிசம்பர் வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் எக்ஸாம் சிட்டி எங்கே, அதுக்கப்புறம் எக்ஸாம் வென்யூ சரிங்களா, அதாவது எக்ஸாம் லொக்கேஷனோட அட்ரஸ் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாம் டேட் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. எக்ஸாம் டேட் இருக்கும். அப்புறம் உங்கள் ஷிஃப்ட் டைமிங் இருக்கும், உங்களுக்கு எக்ஸாமுக்கான ஷிஃப்ட் டைமிங். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகும் சரிங்களா. ஸோ ஹால் டிக்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஜேஇ டிஎம்எஸ் சிஎம்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் சிபிடி 1 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் கால் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேமு, அதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டு அவைலபிளாக இருக்கா இல்லையா, எஸ்ஆர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கும். அப்புறம் உங்கள் ஃபோட்டோகிராஃபு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் உங்கள் எக்ஸாம் சென்டரோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் டேட் இருக்கும், உங்களுக்கு எப்போ எக்ஸாமு, என்ன ஷிஃப்ட்டு, ஷிஃப்ட்டுக்கான ரிப்போர்ட்டிங் டைமிங் என்ன, உங்கள் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரயில்வே ஸ்டேஷன் சப்போஸ் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையுமே செக் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கான கூகுள் மேப் லொக்கேஷனுமே கொடுத்துருப்பாங்க, நல்லா பார்த்துக்குங்க. அதை வந்து நீங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த கால் லெட்டரை மொபைலில் வந்து பிடிஎஃப் வெர்ஷனாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள்
இந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் ஹியர் டு கெட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் மேப்பில் டைரக்ஷன் வரும். நீங்கள் எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கான டைரக்ஷன் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். கேண்டிடேட் சிக்னேச்சர் இங்கே வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் இன்விகிலேட்டர், சரிங்களா, உங்கள் ஹாலில் யார் இன்விகிலேட்டராக இருக்காங்களோ அவங்க வந்து சைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இங்கே வந்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? மினிமம் ஒரு 2 ஃபோட்டோ வந்து வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒட்டியும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை அங்கே போய்ட்டும் ஒட்டிக்கலாம். சரிங்களா? ஒட்டி எடுத்துகிட்டு போகிறது பெட்ரு. ஓகேங்களா? இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து அப்லோட் பண்ணீங்களோ அதே சேம் ஃபோட்டோகிராஃப் தான் இங்கே வந்து நீங்கள் ஒட்டணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த ஃபோட்டோகிராஃப் வந்து கொடுத்தீங்களோ அந்த ஃபோட்டோகிராஃப் தான் இங்கே ஒட்டணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லைன்னா ஸ்டுடியோவுக்கு போயிட்டாவது கண்டிப்பாக ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து ஒரு கேப் மாதிரி இருக்குது பாருங்கள், டேஷாக ஒரு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் என்ன பண்ணணும்னா நீங்கள் எக்ஸாம் ஹால் போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும், அந்த சிஸ்டத்தில் உட்காருவீங்க. சரிங்களா? எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டு நீங்கள் சிஸ்டம் முன்னாடி உட்காரும் போது உங்கள் சிஸ்டத்தில் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிக்ளரேஷன் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? அது வந்து டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. அந்த டிக்ளரேஷன் அங்கே வந்து எப்படி டிஸ்பிளே ஆகுதோ அதில் என்ன மாதிரிலாம் வந்து இருக்கோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கேப்பில் நீங்கள் ரைட் பண்ணணும், உங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சிஸ்டத்தில் என்ன டிஸ்பிளே ஆகுதோ அதை அப்படியே இங்கே ரைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்னென்ன விஷயம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு 4 பாக்ஸ் இருக்குது. இங்கே வந்து உங்கள் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், இடது பெருவிரல். ஓகேங்களா? இடது கை பெருவிரல் அதோட கைரேகை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து உங்கள் வலது கை பெருவிரல் கைரேகை. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர், கேண்டிடேட்டோட சிக்னேச்சர். சரிங்களா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 4ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் இன்விகிலேட்டர் வந்து சைன் பண்ணுவாங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதே போல் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஃபைல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து கேண்டிடேட் ஃபைல், இது வந்து உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஃபைல், இது வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? இது மெயின், இதை வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கால் லெட்டர் கூட, இந்த கால் லெட்டர் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆதார் கார்டு. சரிங்களா? ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் இன்னொரு வேலிட் ப்ரூஃப். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5வது பாயிண்டில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, அந்த வேலிட் ப்ரூஃப் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? என்னென்ன வேலிட் ப்ரூஃப் நான் தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் கார்டு கம்பல்சரி எல்லார்கிட்டையுமே இருக்கும். வேறு என்னென்ன ப்ரூஃப்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஓட்டர் ஐடி கார்டு, அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் ஆஃப் ஆதார், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, அது அப்படி இல்லைன்னா பேன் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் ஐடென்டி கார்டு இஷ்யூடு பை த எம்ப்ளாயர் இந்த கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஐடி கார்டு, இல்லை நீங்கள் ஸ்கூல் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் இல்லை யூனிவர்சிட்டி ஃபோட்டோ ஐடி கார்டு, அதாவது ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு ஐடி கார்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஒரு வேலிட் ஐடி கார்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 10th 12th மார்க் ஷீட்டு, ஏன்னா இப்போ ரீசெண்டாக சில வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வர மார்க் ஷீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவோட வருது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 10th 12th மார்க் ஷீட்டில் ஃபோட்டோ இருக்குன்னா, உங்கள் ஃபோட்டோ இருக்குன்னா அதையுமே நீங்கள் வந்து ஒரு வேலிட் ப்ரூஃபில் கன்சிடர் பண்ணிக்கலாம், எடுத்துகிட்டும் வரலாம். சரிங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ ப்ரூஃபோட ஒரு நீங்கள் வேலிட் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். அதுவுமே என்ன எடுத்துகிட்டு வரணும், ஒரிஜினல் தான் எடுத்துணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரிஜினல் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வந்து போட்டு போயிட போகிறீங்க. சரிங்களா? ஒரிஜினல் தான் எடுத்துன்னு வரணும். ஸோ கால் லெட்டரோட ஒரு ஆதார் கார்டு, அப்புறம் இன்னொரு வேலிட் ப்ரூஃப், அந்த என்னென்ன ப்ரூஃப்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போவாங்க, அதுவும் எல்லாமே ஒரிஜினல் தான். சரிங்களா? இதுதான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஃபோட்டோ காப்பி ஆஃப் த ஐடி ப்ரூஃப் வில் நாட் பி அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நீங்கள் வந்து ஜெராக்ஸ் போட்டு எடுத்துன்னு வந்தீங்கன்னா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இல்லை, நீங்கள் ஆதார் கார்டை பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அதே போல் உங்கள்கிட்ட பேன் கார்டு இல்லைனா கூடமே நீங்கள் பேன் கார்டை பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு
கலர் பிரிண்ட்டாகவே போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேங்களா? ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டாலும் சரி, இல்லை கலரில் போட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம். சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா? அதே போல் உங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். ஒன்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்களாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியுமே அவங்க வந்து அட்டனன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, உங்கள் ஆதார் வந்து பயோமெட்ரிக் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆதார் வெரிஃபிகேஷன் அத்தன்டிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உங்களை எக்ஸாம் ஹாலுக்கே அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆதாரோட பயோமெட்ரிக் அத்தன்டிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கோம். அதே போல் பயோமெட்ரிக் வந்து உங்கள் பயோமெட்ரிக் ஆதார் பயோமெட்ரிக் அன்லாக்கில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதை பற்றியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாம் பார்த்துருங்க. அதுக்கான லிங்க்கை நான் வீடியோவில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் பயோமெட்ரிக் அத்தன்டிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சரிங்களா, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் லெஃப்ட் ஹேண்டு தம்பு இம்ப்ரெஷன் சரிங்களா, உங்கள் இடது கை பெருவிரல் ரேகை வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்னன்ஸில் வந்து ஃபிசிக்கலாக உங்கள் சைன்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் ஷிஃப்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஷிஃப்ட்டு 1 இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 7:30 AM ரிப்போர்ட் பண்ணணும். கேட் க்ளோஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 AM. எக்ஸாம் ஸ்டார்ட் வந்து 9 AM. அப்புறம் ஷிஃப்ட் 2 இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 11:15 AM ரிப்போர்ட் பண்ணணும். கேட் க்ளோஸ் டைம் வந்து 12:50 PM. எக்ஸாம் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12:45 PM. ஷிஃப்ட் 3 இருந்தீங்கன்னா நீங்கள் 3 PMக்குள்ளே வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். கேட் க்ளோஸ் டைம் வந்து 4 PM. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 PM. ஸோ டைமிங் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒன்ஸ் கேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக நோட் பண்ணிங்க. டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதே போல் என்னென்ன பொருட்கள் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது சரிங்களா, இந்த லிஸ்ட் ஆஃப் பேண்ட் ஐட்டம்ஸ் ஓகேங்களா, அது தெளிவாக பார்த்துக்குங்க. மொபைல் ஃபோன்ஸ், பேஜர், வாட்சஸ், இயர்ஃபோன், ப்ளூடூத் எனேபிள் டிவைசஸ், மைக்ரோஃபோன், ஹெல்த் பேண்ட், கால்குலேட்டர், புக்கு, பென்னு, பேப்பர், பென்சில், இரேசர், பவுச், ஸ்கேலு, ரைட்டிங் பேட், மெட்டாலிக் வியர்ஸ் சரிங்களா, இந்த கையில் போடுற காப்பு இந்த மாதிரி கடுக்கா அந்த மாதிரிலாம். அப்புறம் பேங்கிள்ஸ், வளையல், ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் சரிங்களா, அதாவது மதம் சார்ந்த உள்ள ஒரு குறியீடு உள்ள ஒரு பொருட்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸ், அலங்கார உபகரணங்கள் சரிங்களா, அப்புறம் மங்கள் சூத்ரா ரிலீஜியஸ் சம்மந்தமானது, அப்புறம் பெல்ட்டு, பிரேஸ்லெட்டு, ஹேண்ட்பேகு, கேப்பு, பர்ஸு, கேமரா, வாட்டர் பாட்டில், பேக்கேஜடு இல்லைனா ஓப்பன் ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டருக்குள்ளே நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கால் லெட்டர், அது கூட 2 ஐடி ப்ரூஃப் ஓகேங்களா, அதை மட்டும் தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு பென்னு சரிங்களா, பென்னும் பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா பென்னோ இல்லை பென்சிலோ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சென்டருக்குள்ளே கொடுப்பாங்க. மேக்ஸிமம் பென் கொடுப்பாங்க சரிங்களா. பென் வில் பி ப்ரொவைடட் டு கேண்டிடேட் டூரிங் த எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரஃப் ஷீட்டுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அங்கே உள்ள ரஃப் ஷீட்டுமே கொடுப்பாங்க. நீங்கள் ரஃப் ஷீட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வெஸ்ட் டு நாட் அப்ளை ஹென்னா ஆன் தர் ஹேண்ட்ஸ் ஃபீட். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உங்கள் கை காலில் வந்து இந்த மருதாணி ஓகேங்களா, கோன் மருதாணி சொல்லுவோம்ல, இதெல்லாம் அப்ளை பண்ணுறது வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா ஆதார் அத்தன்டிஃபிகேஷன் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து உங்கள் பயோமெட்ரிக் வந்து கேப்சர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து தவிர்த்துருங்கள், அது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணீங்க. சப்போஸ் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து தமிழ் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லையுமே டிஸ்பிளே ஆகும், இங்கிலீஷ்லையுமே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இது நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரஃப் ஷீட் தருவாங்க இல்லையா, அந்த ரஃப் ஷீட்டில் நீங்கள் வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது ரோல் நம்பர் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ ஆன்சர் பண்ணும்போது கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணிக்கோங்க அப்படின்னு தெளிவாக மறுபடியும் ஒரு டைம் வார்னிங் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு அலர்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஓகேங்களா? அதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சரிங்களா, அதாவது எக்ஸாம் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஓகேங்களா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
உங்கள் இடது கை பெருவிரலோட கைரேகையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனும் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதாவது வலது கை பெருவிரலோட கைரேகையும் இடது கை பெருவிரலோட கைரேகையும் அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சரையும் வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஹால் இன்டிகுலேட்டர் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏதாவது மிஸ்பிஹேவியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மால் ப்ராக்டிஸ் இதுக்கெல்லாம் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களை டிஸ்குவாலிஃபையும் பண்ணுவாங்க. அப்புறம் பர்மனெண்ட்டாக வந்து டிபாரும் பண்ணிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க, ஓகேங்களா? அதே போல் நீங்கள் எக்ஸாம் போகும்போது எக்ஸாம் சென்டர் போயிட்டு அப்புறமும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அதாவது உங்களை சுற்றி ஏதாவது தப்பு நடக்கிறதோட வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களை நீங்கள் சேஃப்டியாக பார்த்துக்குங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மார்க்கான வழிமுறைகளும் சரி, ஓகேங்களா? நீங்கள் ஒரே விஷயந்தான், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் உங்கள் பயோமெட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அன்லாக் ஸ்டேட்டஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை தரேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். நான் வந்து ஆர்ஆர்பி தொடர்பாக எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான லிங்க்லாம் அங்கே வந்து யூஸ்ஃபுல்லான லிங்க்லாம் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கும், சரிங்களா? அதே போல் ஜேஇக்கான மார்க் டெஸ்ட் வந்து எப்படி அட்டன் பண்ணுறது, அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியுமே நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையுமே நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதுக்கான லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம், நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொசீஜர் ப்ளஸ் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கான முக்கியமான வழிமுறைகள், ஓகேங்களா? ஸோ ஒரு டைம் வந்து நீங்கள் கிளியராக இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக சேஃபாக போயிட்டு வாங்க, சரிங்களா? அங்கேயும் சேஃபாக இருங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா மால் பார்ட்டிஸ் பற்றி ஒரு சர்க்குலரே வெளியிட்டிருந்தாங்க. முக்கியமாக அதில் வந்து சேஃபாக இருந்துக்குங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தரேன், சரிங்களா? அதே போல் எல்லோரும் சேஃபாக போயிட்டு வாங்க, ஓகேங்களா? ஏன்னா ரெயின் சீசனு, நீங்கள் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம், ஓகேங்களா? அதே போல் நீங்களும் சேஃபாக இருங்க, ஃபேமிலியும் சேஃபாக பார்த்துக்குங்க, சரிங்களா? அதே போல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து எந்தவித பயமும் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக வந்து அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.